ஹலோ குட்டீஸ், வெல்கம் டு சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போனால் நான் இது வந்து லாண்ட்ரி பேக்கில் தான் இந்த கம்பி எடுத்து அப்படியே நம்ம ட்ரீம் கேச்சர் செய்யலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த கம்பி தூக்கி போனால் ஸோ ரிங் ஷேப்பில் ரெடி பண்ணிவிட்டு நல்ல உள்ளன் த்ரெட் எடுத்து டைட்டாக கட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து சில்க் த்ரெட் தான் எடுத்திருக்கேன். உங்கள்கிட்ட வேறு த்ரெட் இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில்க் த்ரெட் நல்லா ஷைனிங்காக இருக்கிறதுக்காக எக்கச்சக்கமாக நம்ம இது எப்படி ஊசி தைப்போம் அந்த மாதிரி நம்ம ஊசியில் வந்து கோர்த்து இது நல்லாவே நம்ம ஸ்பைடர் நெட் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு பொறுமையாக பண்ணலான்னா பொறுமை ரொம்ப தேவைப்படுது. ஏன்னா இதில் நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ணாலும் வளன்ட்டு அது நவுந்து போகுது. முடிச்சு போட்டாலும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரிப்பாக நிற்க மாட்டேங்குது. ஸோ நான் கஷ்டப்பட்டு ரொம்ப நேரம் எடுத்துக்கிச்சு. ஆனால் நம்மளுக்கு சின்னதாக ஷார்ட் வீடியோவில் போட்டு சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு நம்ம வந்து சின்ன சின்ன ட்ரையாங்கிளாக போட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நடுவில் வந்து நான் சின்ன ஒரு பீட்ஸ் வச்சுட்டு கீழே வந்து என்கிட்ட ஃபெதர்ஸ் இல்லை. ஸோ அதே மாதிரி நம்ம இந்த சில்க் த்ரெட்லேயே வந்துட்டு நம்ம சாரீ கீழெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, கொஞ்சம் அந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிட்டேன். இது பார்க்க எப்படி இருக்குது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.